மக்களே 229வது எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்ல பார்த்தா ஒரு சின்ன பையனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தா அந்த மசூக்கு பையன் மாதிரியே இருக்கு, ஆனா இது வேற பையன். டே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சுத்திக்கிட்டு தானே இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல நிக்கிறானுங்க. பார்த்தா அவனுக்கு எந்த ஒரு ஷினோபினே தெரியல. ஒருத்தன் பேரு குரபானே, ஒருத்தன் பேரு ஜுஜுமாரு. பார்த்தா அவன ரெண்டுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. உன்ன குரபானே சொல்லிட்டு இருக்கான், டே ரொம்ப பிரச்சனை ஒன்னே கொண்டு சொல்லிட்டு இருக்கான். ஜுஜுமாருவை பார்த்து உடனே பார்த்தா சின்ன பையன் சொல்றான், டே என்னைய முதல்ல கொள்ளுங்க சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்டு எந்த விளையாடி வரான்னு சொல்லிட்டா, நீ சொல்லாத வரைக்கும் உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு இருக்காம. பார்த்தா அந்த பையனை வச்சு நல்லா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கான். சடனா பார்த்தா அந்த பேர் ரொம்ப கத்துறான். என்னடா அவன் சொல்லிட்டான்னு சொல்லி கேட்கறான். லேண்ட் ஆஃப் ஃபயர் பக்கம் தான் போயிருக்கான். அப்படின்னா கண்டிப்பா லீவ் வில்லேஜ்னு சொல்லிட்டு லீவ் வில்லேஜ் நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்கானு. அவனுக்கு ஒருத்த மட்டும் தான் இருக்கான். அவனை மட்டும் லாக் பண்ணா போதும் சொல்லிட்டு வேகமா போறானு. அவனுக்கு பார்த்தா அவனுக்கு எதுக்கு வந்தானே தெரியல. கடைசியா இருக்க பையன் தான் வேற யாருமே இல்ல, அவன் தான் மசுகோ. நடந்து போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா சோச்சோ வந்து கவாக்கியை பத்தி வலிஞ்சு வந்துகிட்டே இருக்கா. எதுக்கு பாத்துக்கிட்டு சொல்லி கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒன்னில சொல்லிட்டு இருக்காவா, உன்னை மசுகோ பையன் சொல்லிட்டு இருக்கான். என்னை காட் பாக்குற வேலையை நல்லா தெளிவா பாருன்னு சொல்லிட்டு வராம. பார்த்தா அந்த பையன் பயத்திலே இருக்கான். சொல்றான் லேண்ட் ஆஃப் காம்சிக்கு போறதுக்கு 2 நாள் எடுக்கும், அதனால கொஞ்சம் பொறுமையா தான் போக முடியும். அது ஒரு சின்ன நேஷன் சொல்றான். அவன் இந்த ஊரை இப்ப ஃபியூடல் நாடு ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாருமே. கவர்மெண்ட் எக்கனாமி இப்ப எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சிக்கடாய் கவர்மெண்ட் அங்க உள்ள எக்கனாமி எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா கவாக்கி இதெல்லாம் கண்டுக்கிடாம அவன் பாட்டு நடந்து வரான். டே நான் பேசுறத கேக்கேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சிக்கடாய் அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லி கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ என்ன செய்யணுமா, அங்க அவ்வளவு கஷ்டம் போய்கிட்டு உனக்கு அது கூட தெரியலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பையன் சடனா மசுகோ என்னடா பேசுவார் சொல்லிட்டு கவாக்கி கேட்கறான். டே நீ ஒரு ஷினோபியா இருக்க, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கூட நீ எடுத்துக்கிட மாட்டேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லேட்டு இதுல என் ஊரை பத்தி வர தப்பா பேசுறன்னு சொல்லிட்டு அந்த பையன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். உனக்கு காசு கொடுத்தாண்டா வர வச்சிருக்கான், நீ என்னடா இப்படிலாம் பண்றன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நான் ஷினோபியே முதல்ல கிடையாது சொல்றான் கவாக்கி. என்னடா இவ்வளவு தூரம் அந்த பேர் நீ ஷினோபியே கிடையாது சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டே நான் வெறும் துணைக்கு தாண்டா வந்தேன்னு சொல்றான். உங்களெல்லாம் வச்சு நான் இப்ப என்னடா பண்ண போறேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் மசுகோ. உன்னை மாதிரி அப்ரண்டிஸ் அனுப்புறான்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள்ட்ட கண்டிப்பா நான் டிஸ்கவுண்ட் கேட்டிருப்பேன். ஏன்னா காசு வந்து எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்றான். காசை பத்தி எல்லாம் கவலைப்படாத, இந்த ஜாபை முடிச்சிட்டோம்னா நீ காசை பத்தி கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்லபடியா பார்த்து கூட்டு போயிருவான்னு சொல்லிட்டு வாய்க்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கான். என்னடா அவன் பேசுற சொல்லிட்டு கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சிக்கடா கேட்கறான், டே இந்த பாக்ஸ் தாண்டா நீ ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிற, அப்படி இந்த பாக்ஸ்க்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பழமையான ஒரு பொருள் இருக்கு, அது ஒரு ஜாடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அது என்னோட பாட்டி என்னை வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஜாடியா சொல்லி கேட்கறாங்க அவங்க. பார்த்தா அதெல்லாம் கண்டுக்கிடாம போய்கிட்டே இருக்கான். டே இந்த ஜாடியை வாங்கினதுக்காண்டி உன்னோட ட்ரெஸ்ஸேயாச்சும் நல்லா வாங்கி போட்டுருக்கான்னு சொல்லியிருக்க கவாக்கி. நான் ஒன்னும் ஃபேஷன் கண்டிலாம் வாழ்ற ஆளு கிடையாது சொல்றான் அந்த பையன். மொத்தம் நர்ட்டோ கட்டுறாங்க. என்னடா கவாக்கி இந்த மிஷனுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன்னு சொல்றான் நர்ட்டோ. ஆமாடா அவன் போயிட்டான், அவங்களுக்குள்ள ஹேண்டில் பண்ணி விடுவாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன் இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனா பாஸ் ஆக மாட்டானு முதல்ல தெரியும் சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. அதனால செய்ய முடியும் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. எஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு கொனமாரு வாரான். சார் இந்த இன்டெல் எனக்கு இப்பதான் கிடைச்சுன்னு சொல்றான். என்னடா இன்டெல்னு சொல்லிட்டு வாங்கி பாக்குறான். அவன் பார்த்தா பக்கத்து வில்லேஜ் ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு பையனோட பணம் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஸ்பெஷல் நிஞ்சுட்சு போட்டு அந்த பையனே கொண்டிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிருக்கான் கொனகமாரு. இதே மாதிரி மத்த நேச்சர்லயும் நடந்திருக்கா, அதையும் நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்றான். மாதிரி 6 பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். 6 பேரான்னு சொல்லிட்டு நட்ட ஷாக் ஆகுறான். அதை எவன் பண்ணனா அவன் இன்னும் மாட்டவே இல்ல. லேண்ட் ஆஃப் ஃபயர்ல கூட இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க என்னடா நடக்க ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இங்க வந்து அந்த 2 பேர் தான் காட்டுறானுங்க. டே அவனுக்கு அப்படி எங்க தான் பேர்ப்பான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் அவ்வளவு வேகமெல்லாம் பேர்க்க மாட்டானே, இப்படியே போனா அவனால லாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு இருக்கான் ஷினோபி. வேகமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அதே சைடுல பார்த்தா மீட்ஸ்கி டீமுக்கு வந்து இன்னொரு மிஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தா 2 மாடை கூட்டி போய்கிட்டு இருக்காங்க. அவங்க மாடை கூட்டு போறதெல்லாம் மாடா மிஷன் சொல்லிட்டு பர்ட்டோ பாத்துக்கிட்டு இருக்கான். சண்டை சொல்லிட்டு இருக்கா. டே கொஞ்சம் பொறுமையாடா, கவாக்கி டீம் வந்து இன்னொரு மிஷனை வந்து கேதர் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. டே கவாக்கி டீம் வந்து இன்னொரு மிஷன் வந்து கேரி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இந்த மிஷன் கிடையாது வருத்தம்லாம் படா சொல்றா சாரடா. நமக்கு டி ரேங்க் மிஷன் கொடுத்தாங்க சொல்லிட்டு வருத்தப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க சடனா பேசிட்டே போறாங்க. பார்த்தா அந்த மாடு நிக்கி கத்த ஆரம்பிச்சு என்னடாச்சுன்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு 2 ஷினோபி அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அவனுங்க தான் போறானுங்க. போய்கிட்டு இருக்கல அவனுக்கு பாத்துட்டானுங்க. யாரடா இவனுங்கன்னு சொல்லிட்டு இதை இவனால நம்ம டார்கெட் கிடையாது, நம்மளோட டார்கெட் நோக்கி போகும் சொல்லிட்டு வேகமா போறாங்க. சொல்றான் அவனால பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா அவனுக்கு மேல ரெத்த வாட அடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் பர்ட்டோ. லீவ் ஷினோபியும் கிடையாது, அப்படின்னா வேற யாருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க இங்கேதான் நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்து இவனு ஒரு பக்கம் அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா ஏதோ ஒரு ஜுட்சு போடுறான். அந்த ஜுட்சு வச்சு அவங்க எந்த வழியில போனான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி போனா அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க. பார்த்தா இங்க சிக்கடாய் கவாக்கி எல்லாத்தையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா எப்படி இல்லாம போறாங்க. அந்த பையன் தடிக்குள்ள போறான். பார்த்தா கவாக்கி காப்பாத்துறான் அந்த பையனை. அந்த பாக்ஸ் ஏச்சு கூட்டா நாங்களாச்சும் தூக்கிட்டு வரேன்னு சொல்றாங்க. அவங்க இது என் வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான பாக்ஸ், இதெல்லாம் தர முடியாது சொல்றாங்க. அது ஒரு ஃபேன்சியான ஜாடி தானடா, அதே கூட தர மாட்டான்னு சொல்லிட்டு சோச்ச கேக்குறா. பார்த்த அந்த பையன் எதுவுமே பேச மாட்டேங்கான். அப்படியே போறாங்க. ஒன்னு சிக்கடாய் சொல்றான், டே இவ்வளவு தூரம் வந்தாச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்கார்றாங்க. பார்த்தா சோச்சோ அப்பவும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. சாப்பிட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறா. கவாக்கி நீ சாப்பிடலன்னு சொல்லிட்டு கேக்குறாவா. நான் தூங்கிட்டு வர வந்திருக்கேன், என் சாப்பாட்டுக்கும் நினைக்கிறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து கவா சொல்றா, என்னோட சாப்பாடுக்கோ எங்க அம்மா நல்லா சூப்பரா சமைப்பாங்கன்னு சொல்றாவா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம்னு சொல்றா கவாக்கி. இருந்தாலும் கொடுக்குறா. உடனே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இது நல்லாதான் இருக்குன்னு சொல்றான். அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். அந்த பையன் எங்க போனான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். பையன் சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்ல. பார்த்தா தண்ணி பிடிச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்து அந்த பையனுக்கு வந்து கவாக்கி சாப்பாடு கொடுக்குறான். எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு பசி இல்லைன்னு சொல்றான். பார்த்தா வயிற்றுல
இருந்து சத்தம் வருது, வயித்துல இருந்து சத்தம் வருது, ஒழுங்கா எடுத்து சாப்பிடுன்னு சொல்றாங்க. நான் கவாக்கி கொடுத்து அந்த பேர் சந்தோஷமா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஊர்ல கூட இவ்வளவு அழகான சாப்பாடு நான் சாப்பிட்டது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அந்த பையன். இது எல்லாமே கிடைக்கும் அப்படித்தானே, எங்க ஊர்ல இந்த மாதிரிலாம் கிடைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் புரியுதா அப்ரெண்டிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் என்ன நடந்தாலும் எனக்கும் புரியாடா, ஏன்னா நானே லீஃப் வில்லேஜ் காரன் கிடையாது சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. லீஃப் வில்லேஜ் காரன் கிடையாது எதுக்கு சினோபியா நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சினோபியான்னு சொன்னாரு, அதுக்காண்டி நான் ஆக வந்திருக்கேன்னு சொல்றான். உங்களை மாதிரி தான் நானும் ஒருத்தரை பார்த்து அட்மையர் ஆகி இருக்கேன், எனக்கு ஒரு சென்சே வேற இருக்காரு, அவருக்காண்டி தான் இதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்றான் அந்த பையன். மிஷன் மட்டும் நான் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம்னா நம்ம சினோபியா ஆயிரும்டா, அதுக்காண்டி தான் நான் வந்தேன்னு சொல்றான். இதான் என்னோட ஃபைனல் டெஸ்ட்னு சொல்றான். வீட்டுக்கு கூட்டு போறதா ஈஸியான மிஷன், அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்னோட மிஷன் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்காம பார்த்தா என்னாச்சு சொல்லிட்டு கேக்குறான். ஒண்ணு இல்லன்னு சொல்றான் அந்த பையன். சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கான். பார்த்தா அந்த ரெண்டு சினோபி பின்னாடி தான் நின்னுட்டு இருக்கானுங்க. பார்த்தா கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அவனுங்க. அப்புறம் சொல்லி கிடைச்சு கதையை முடிச்சான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குள்ளே. பார்த்தா அடுத்து சாப்பிட்டு முடிச்சு நல்லா கிளம்பிட்டாங்க அவங்க. இப்படியே போனோம் லேண்ட் ஆஃப் ஃபயர் பார்டர்லாம் நம்ம தாண்டி பேர்லான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஷிகடா எல்லாருமே. இடத்த பக்கம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு தெரியுதான் சொல்லிட்டு சோச்சா பேசிட்டு இருக்கா. சடனா பார்த்தா ஃபாகா வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தா புகை மூட்டமா ஆயிருச்சாங்க. எந்த வழியிலடா போலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா அவனோட பாக்ஸ் சடனா ஏதோ ஜுட்ஸு போட்டு தூக்கிட்டானுங்க. பார்த்தா ஷினோபி அங்க வந்துட்டானுங்க. கடைசி உள்ளதே நாங்க கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. இது கடைசி ஒண்ணா டே நீங்க எல்லாத்தையும் கொண்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாடான்னு சொல்றான். அந்த பையன் சொல்றான் டே நான் வீட்டுக்கு கூட்டு போகணும் ஒழுங்கு முறையா தான் சொல்லிட்டு இருக்காங்க. தாத்தான் கத்துறான். உன்ன சிக்கடை சொல்றான் டே நம்மளோட எதிரி யாருன்னே தெரியல கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். ஃபாக் அப்படி மூவ் ஆகுது. பார்த்தா சுத்தி ரத்தமா சிந்திக்கிட்டே இருக்கு. பார்த்தா இன்னொருத்த வந்திருந்தோம் அந்த ஷினோபி ஹிடன் ஜுட்ஸு ட்ரீ பிளட் ஜுட்ஸுன்னு சொல்லிட்டு ஜுட்ஸு போட்டு வச்சிருக்காங்க. பெரிய தண்டி எவனுமே போக முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. ஜுஜுமாரு இவனால நீ கவனிச்சுக்கோ, நான் இங்க இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபோனும் அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கான். நில்லுடான்னு சொல்லிட்டு மொசுக்கு வேகமா ஓடுதான். பார்த்தா அவன் மேல ரத்தம் பட்டுருச்சு. கவாக்கி ரெண்டு துண்டா வெட்டலான்னு போறான். டே இதெல்லாம் வெட்டான்னு சொல்லிட்டு ஷேடோ பெருந்தி ஜுட்ஸு வச்சு லாக் பண்ணிட்டோம். ஒரு பக்கம் சிக்கடாய் என்ன பண்றான்னு சொல்லி கேக்குறான். டே இதை பார்த்தாலே கொஞ்சம் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அந்த பிளட் பட்டனு கம்பெடுத்து அவன் கழுத்துல குத்த போறான் அந்த பையன். சொல்லிட்டு கவை கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இதுல ஏதோ அந்த சீக்ரெட் இருக்குடா அந்த பிளட் த்ரெட்ல, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு நம்ம இதை தொடக்கூடாது சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். நீ கண்டுபிடிச்ச பார்த்தா நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன்டா, நீ அவ்வளவு பெரிய ஆளாடா சொல்லிட்டு ஷினோபி கேக்குறான். இந்த ரத்தம் மட்டும் உங்களை பட்டுச்சுனா நான் என்ன நினைக்கிறேன் அதெல்லாம் உங்களை செய்ய வச்சு உங்களை கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்கான். சடனா பார்த்தா கவைக்கு டென்ஷன் ஆயிட்டான். பார்த்தா கர்மா போற வச்சு அட்டாக் பண்றான். உடையுது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேட் ஆகுது. அது ஜுட்ஸ்ல இருந்தா எவனும் தப்பிக்க முடியாடா, நானா நினைச்சாதான் முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ட்ராப்ல மாட்டிட்டாங்க. என்ன பண்ணனே உங்களுக்கு தெரியல. நம்ம மேல அந்த பிளட் பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கவாக்கி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஒருத்தன் கூட ஜுஜுமாரோட பேர்ல இருந்து தப்பிக்க முடியாது சொல்லிட்டு அந்த ஷினோபி வந்து அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான். ஷிக்கடை அமைதியா இருக்கான், யோசிச்சுக்கிட்டே இருக்கான். ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி தப்பிக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்தா அவனுக்கு யோசிக்கவே தோண வர மாட்டுக்கு. ஆனா என்ன யோசனை தெரியல. சோச்சோ நீ தயாரா இருக்கியான்னு மட்டும் சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கடாய். சரின்னு சொல்றா. பார்த்தா எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிக்கா. இவனடா சாப்பிடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ஹியூமன் போல்டர் ஜுட்ஸோ போட்டு அனல் வேகத்துல போறா. பார்த்தா அந்த பிளட் த்ரெட் எல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டு போய்கிட்டே இருக்காவா. என்ன அதெல்லாம் உடச்சு முடிச்சுன்னா அதெல்லாம் ரீஜென்ரேட்டே ஆக முடியல. உன்ன சிக்கடை சொல்றான். டே இது ரீஜென்ரேட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்குள்ள உன் கதையை முடிச்சுன்னு சொல்ற சிக்கடை. என்னடா வந்து டே என்னடா என்னோட பிளட் த்ரெட்டை வந்து நீங்க உடச்சாலுமே இவ என் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாடா, இனிமேல் இவ்வளவு வச்சு அட்டாக் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கான். சோச்சோவை பார்த்து ஃப்ரெண்ட்ஸை கொல்லப்போன்னு சொல்லியிருக்கான். சோச்சோவை பார்த்து அவன் பிளட் த்ரெட்டை வந்து ரீஜென்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள சோச்சோ அனல் வேகத்துல போறா. கவாக்கி வந்து கர்மா பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு போறான். அதுக்குள்ள சோச்சோ என்ன நினைச்சான்னு தெரியல. சடனா திரும்பி அவனே அடிச்சு நொறுக்கிட்டா. என்னடாச்சுன்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்குள்ள பார்த்தா ஷேடோ பெர்லி ஜுட்ஸு யூஸ் பண்ணி சிக்கடை லாக் பண்ணா. இனிமேல் அவ என்னோட கண்ட்ரோல்டா, அவளால ஒண்ணு செய்ய முடியாது சொல்லிட்டு இருக்கான். பெட்டா கண்ட்ரோல் பண்ணு, நான் ஷேடோ கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனா குணை வச்சு அடிக்கலான்னு வரானுங்க. பார்த்தா கவாக்கி வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கான். யாரடா அடிக்க வரான்னு சொல்லிட்டு. நீ என்னதான்டா பணம் நினைக்கிறீங்கன்னு சொல்லி கவாக்கி எடுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா அப்புறம் சோச்சோ வந்து நார்மல் நிலைக்கு வந்துட்டா. அவள் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாவா. கிடையாது நம்ம இறங்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ ஒரு பக்கம். சடனா பார்த்தா சுத்தி வராங்க அவங்க. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மட்டும் ஒரு பாண்ட் இருந்துச்சுன்னா யாரால தோக்கடிக்க முடியாது சொல்லிட்டு இருக்கா. சோச்சோ என்ன ஃப்ரெண்ட்ஸான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் நம்மளால பண்ண முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸால இருந்தா சில விஷயம் நம்ம பண்ண முடியும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. சடனா பார்த்தா பிளட் ஜுட்ஸ் வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். பார்த்தா இவங்க பிளாக் பண்ணிட்டு போறாங்க. சடனா பார்த்தா சோச்சோ வந்து மொசோக்கு வந்து பிளாக் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காவா. கவாக்கி மேல அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் கவாக்கி டென்ஷன் அவன் அட்டாக்க போட்டுக்கிட்டே இருக்கான். சடனா சாவன் சொல்லிட்டு அந்த பையன் மேல அட்டாக்க போட்டு விட்டாங்க. பார்த்தா சோச்சோ வந்து உள்ள விழுந்துட்டா. சோச்சோ போட்டதுல அனல் வேகத்துல வராம ஒரு லேடி மேல எப்படா கை சொல்லிட்டு ஒரு அடியே போடுதாவா. அதுக்குள்ள பார்த்தா சிக்கடை உள்ள வந்து ஷேடோ ஜுட்ஸு வச்சு லாக் பண்ணி தூக்கிட்டாங்க. என்னடா பண்ணு சொல்லிட்டு ஒரு ஓடு போடுதான் கவாக்கி. அடிச்செல்லாம் செதறியே செஞ்சுட்டான். பார்த்தா சோச்சோக்கு வந்து சரியான காயம் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா அடிசின கட்டுறாங்க. அவனை ஒரு வழியை லாக் பண்ணிட்டாங்க. பார்த்தா அந்த பையனுக்கு மெடிக்கல் ஜுட்ஸு தெரியும் நினைக்கிறேன். பார்த்தா ஜுட்ஸு யூஸ் பண்ணி சரி பண்ணிட்டு இருக்காங்க. நீனும் ஷினோபி தானு சொல்லிட்டு கேட்கறாங்க அவங்க. ஆமாடா நான் ஷினோபி தான், ஆனா என்னால மெடிக்கல் ஜுட்ஸு மட்டும் தான் பண்ண முடியும்னு சொல்றான் அவன். அட்டாக் பண்ண வந்தவங்களும் ஷினோபி தான். இங்க என்னதான் நடக்கும் ஒழுங்கு முறையதை சொல்லு சொல்லிட்டு இருக்கான் சிக்கடாய். வழியை நான் சரி பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அதான் என் மேலதான் தப்பு, பெரிய தப்பு பண்ணிட்டேன் சொல்லிட்டு இருக்காங்க. நீ தப்பு பண்ணிட்டா அதெல்லாம் சொல்ல தேவையில்ல, நீ முதல்ல சொல்ல வேண்டியது சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. ஓப்பனா சொல்ல போனா என்னோட வில்லேஜ்ல இப்போ வந்து ஒரு பெரிய வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கா. அதை நிப்பாட்ட தானே நாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் அதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் சரி பண்றதுக்கு ஏகப்பட்ட காசு எங்களுக்கு தேவைப்படுதுடா. அங்குள்ள ஃபியூடல் லார்டு வந்து ஹை பிரைஸை போட்டு வச்சுக்கலாடா, எங்களுக்கு என்ன
பண்ணே தெரியல, ஆர்டினரி மக்கள் சாக தவிர வழியே கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து சரி பண்ணும், காசு சரி பண்ணும், அது எங்களுக்கு இதை தவிர வேற வழியே கிடையாது சொல்றான். என்னோட சென்சே வந்து ஒரு மெடிக்கல் நிஞ்சா, அவர் ஃபியூடல் லாட்ட தான் வேலை பார்க்கறாரு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு வந்து அந்த வைரஸை கிளியர் பண்றதுக்கு மருந்து தெரியும், அதை எடுக்க தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மருந்து மட்டும் கண்டுபிடிச்சாருன்னா கம்மி காசுல வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஹை பிரைஸ் பண்ண ஆசைப்படுறாரு, ஆனா என்னோட சென்சே அப்படி பண்ண நினைக்கல, அதனாலதான் அவருக்காண்டி நாங்களே இறங்கி வந்தோம் சொல்லிட்டு இருக்காங்க. பழச சொல்ல ஆரம்பிக்காம பார்த்தா அந்த வில்லேஜ்ல வந்து ஏகப்பட்டவர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய பேரை காப்பாற்றவே முடியல. உடனே ஒரு ஸ்டூடெண்ட் நம்பி தான் அவர் இறங்கி இருந்திருக்காரு. நேஷனுக்காண்டி தாண்டா உங்களை அனுப்பி வைக்கிறேன், இது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜெர்னி தான், ஃபியூடல் லார்ட் வந்து உங்களை டார்கெட் வச்சு கொல்ல நினைப்பாரு, ஆனா இருந்தாலும் நீங்க நல்லபடியா மறந்து கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் வரேன்னு சொல்லிட்டு மொசுக்கு வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த ஊர்ல நிறைய சின்ன பசங்களை அப்பதான் கிளம்பி இருக்காங்க மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. காசு வந்து என்னோட சென்சே கொடுத்தாரு இந்த மிஷன்ஸ் நல்லபடியா முடிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு மிச்சமே இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கஷ்டப்படுற நேஷன்டா எங்களுக்கு ஒரு வழி கிடையாது சொல்லிட்டு இருக்காங்க. அட இதுக்கு தான் காசுக்கு நீ ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு கவாகி கேக்குறான். ஆமான்னு சொல்றாங்க. சென்சே வந்து ஒளிஞ்சுதான் இருக்காரு, ஆனா மக்களை காப்பாத்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னா மத்த ஊருக்கு போய் எங்க சென்சோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் இந்த மருந்தை கண்டுபிடிச்சிட்டு வந்தோம், அதை தான் இப்ப கொடுக்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. வில்லேஜுக்கு நாங்க போக நினைச்சா ஃபியூடல் ஆல்ரெடி ஏகப்பட்ட ஆளை செட் பண்ணி வச்சிருக்கான், இதை கண்டுபிடிச்சா ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருன்னு சொல்லிட்டு கம்மி காசுக்கு விற்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சு ஃபியூடல் எங்களை கொல்ல பிளான் பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களை கொல்ல நினைக்கிறான், சரி பண்ணா என்னதான் சொல்லிட்டு கவாகி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. காசுல கியூர் ஆயிருச்சுன்னா ஏகப்பட்ட காசு சம்பாதிக்க முடியாது, அதனாலதான் இந்த மாதிரிலாம் வேலை பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு பாக்கே மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க கவாக்கி. அதனாலதான் நாங்களே தனியா கிளம்பிட்டோம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷன் போனா ஒளிஞ்சு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்து எனக்கு என்ன பண்ணே தெரியல, லேண்ட் ஆஃப் ஃபயர் நுழைஞ்ச பாடி கார்டை வந்து நான் செட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஏகப்பட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டாங்க, இப்ப எனக்கு என்ன பண்ணே தெரியல, இப்ப நான் ஒருத்த மட்டும் தான் இருக்கேன், என் ஒருத்தனாலதான் என் ஊர் மக்கள் எல்லாம் காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு இருக்காங்க. மெடிசனை போய் கொடுக்கணும், நீங்க ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த பையன் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட சென்சே வந்து செக் பாயிண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ப்ளீஸ் வாங்க வாங்கன்னு சொல்றான். உடனே கடை சொல்றான் சோச்சோ இருக்க கண்டிஷன்ல வந்து இப்ப வரலாம் முடியாது, அவளே அடிபட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கடை சொல்றா இப்ப நம்ம வில்லேஜ் நோக்கி போவோம்னு சொல்லிட்டு இருக்கான். ஊர் மக்களை காப்பாத்துனக்கு அதான் முக்கியம் சொல்லிட்டு இருக்கான் அந்த பையன். அதை ஏன்டா இப்ப சொன்னேன், இதை முதல்ல சொல்லிருந்து நாங்க பெரிய ஆளா வர வச்சிருப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. நான் அந்த மிஷனை பத்தி சொல்லியிருந்தோம்னா நீங்க நிறைய சார்ஜஸ் கட்டிருப்பீங்க, அந்த அளவுக்கு கொடுக்க என்கிட்ட காசு கிடையாது சொல்றான் அந்த பையன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிட்டு போய் தலை குடிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் கவாக்கி. டே அதெல்லாம் விட மாட்டேன், என்னோட ஆர்டர் மட்டும் கேளு, உன்னெல்லாம் தனியா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கடை சொல்றான் பார்த்தா கவாய் கேட்டுக்கிட்டே இருக்கான். டே உன்னோட ஆர்டரை நல்லா கேட்க முடியாது சொல்றான் அவன், நான் ஷினோபியா கிடையாது சொல்றான். ஆர்டர் எனக்கு ஒண்ணுமே செய்ய சொல்லிட்டு இருக்கான். டே ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கான். டேஞ்சரஸான விஷயமோ என்னவோ நான் இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணாம இருக்க போறேன்னு சொல்றான். ஆனா பார்த்தா சிக்கடை முன்னாடி நின்னுட்டு இருக்கான். ஷேடோ பர்சன் ஜூஸ் லாக் பண்ணலான்னு பாக்குறான். கவாக்கி அவனோட கத்தி எடுத்துட்டான். டே உன்னை போட்டு தள்ளுறான். டே ஷேடோ ஜூஸ்ல ஒர்க் ஆக கூட சொல்லிட்டு இருக்காங்க. டே இப்ப நம்ம சோச்சவை என்னதான் பண்ண சொல்லி சிக்கடை கேக்குறான். சோச்சவை நீ பாத்துக்கோ, இந்த பையன் கூட நான் போறேன்னு சொல்றான். இங்க இருந்து வில்லேஜுக்கு போ, இனிமேல் நான் இதை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஆடான்னு சொல்லிட்டு மொசுகோ கூப்பிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா சிக்கடாக்கு என்ன பண்ணனே தெரியல. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மரம் சரி பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை கம்பறாங்க. See you, bye.